கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46 அதிகாரம் 4 வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பல்வேறு வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை விடுவிப்பேன், உங்களை உயர்த்துவேன் என்று பல விதமான ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாசித்த இந்த வசனத்திலே தேவன் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார். இதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கும்போது யாரிடம் இதை சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் ஜனங்களின் மீதியானவர்களே. யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேலின் ஜனங்கள் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுகப்பட்டு இரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டவர்கள். இவர்களுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. நான் உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே தாயின் வயிற்றில் நாம் தோன்றினது போல் முதல் உற்பத்தியானது முதல் அவர் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார், தாங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நாம் ஒருவேளை இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், முதிர் வயதானவர்கள் ஆகக்கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுவது, நாம் தாயின் கற்பத்தில் உருவான உடனே நம்மை சுமந்து தாங்கின தேவன், நம்மை ஏந்தின தேவன் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். நாம் வயதாக வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்மிடம் சொல்லுகிற வார்த்தை இது. சாதாரணமான மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்ல. தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை நினைக்கலாம், இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்கிறது யார்? வயதாகிவிட்டேன், அல்லது பலகீனப்பட்டு விட்டேன், அல்லது வறுமைப்பட்டு விட்டேன், ஏதோ ஒரு காரியத்தில் பலகீனமாய் போய்விட்டேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, தேவன் எனக்கு உதவி செய்வாரோ என்ற சந்தேகத்தில் நீங்கள் இருக்கலாம். உங்களோடு தான் தேவன் சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், முதிர் வயது மட்டும். அதாவது இந்த உலகத்தில் நாம் எத்தனை நாட்கள் இருக்கிறோமோ அத்தனை நாட்கள் மட்டும் அவரே ஏந்தி, அவரே நம்மை தாங்கி, அவரே நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இவ்வளவு அன்பான, கரிசனையான, உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன் நமக்கு இருப்பதனாலே நிச்சயமாகவே நாம் பாக்கியசாலிகள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தாயின் வயிற்றில் நாங்கள் தோன்றினது முதல் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்த தேவன் மட்டும் அப்படியே செய்து வருகிறீர். இனிமேலும் அப்படியே எங்களை தாங்கி ஏந்தி சுமப்பீர் என்று கர்த்தர் வாக்கு தந்தபடியால் நன்றி. அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.